ஆனா ஒரு விதத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எல்லா திமுக பொறுப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிய, சந்தோஷத்துல, ஆதரவா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா, இதுக்கு முன்பு திமுக காலத்துல 12% கமிஷன். அதுல அமைச்சர்கள் 10% வச்சுக்கிட்டு, சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2% கொடுப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பொழுது, இந்த சதவீதத்தை உயர்த்தி மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு பங்கு. ஒரு பெர்சன்டேஜ். ஒரு சில பெர்சன்டேஜ்ங்க. ஒன்றிய செயலாளருக்கு சில பெர்சன்டேஜ் என்று அந்த ஊழலில் பலனாளிகளாக, பயன்பெறுபவர்களாக கீழ்மட்ட வரை நகர, ஒன்றிய செயலாளர்களிலிருந்து மாவட்ட செயலாளர்களையும் சேர்த்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் வரை ஊழலை பரவலாக்கி கொடுத்திருக்கிறார். அதுல திமுகல இருக்கக்கூடிய இன்றைய கட்சி அந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மீது அளப்பெரிய அன்பை கொண்டிருக்கிறாங்க. விசுவாசத்தை கொண்டிருக்கிறாங்க. நன்றி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இல்லைன்னா ஸ்டாலின் எங்களுக்கு இதை கொடுக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கரெக்டா பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதை இன்றைக்கு வேற வழி இல்லாம இந்த அரசாங்கமும் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகித்தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. கட்சி பொறுப்பு இருந்தாலே நம்ம சம்பாதிச்சிடலாம்.